என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோட தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, உன் தேவனாய கர்த்தர் அவ்வளவு உண்மையில் பிரியமுள்ளவராயிருப்பார், உண்மையுள்ளவராயிருப்பார். உனக்கு அவ்வளவு ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அவன் உன்னை உருவாக்குகிற தேவன் தான். அவருக்கு நீ உண்மையா இருக்க நீ கற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அவரிடத்துல நீ உண்மையா இருந்தாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், நீ மேக்சிமம் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஆயிடுவார். அவருக்கே உண்மையா இருக்கும்போது மனுஷனுக்கு நீ எப்படி இது பண்ண முடியும்? அல்லேலூயா. ஏனென்றால் நான் தான் சொல்லுவேன், திடீர்னு நான் உன்னை மாற்றிடுவேன் வாங்க ஒரு சூழ்நிலையில் நான் மனசில் நினச்சிப்பேன், என்னைய மாத்திரம் நினச்சா உங்களை தான் மாற்றிடுவார் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். சொல்ல மாட்டேன், நான் நினச்சிப்பேன். காரணம் ஏன் தெரியுமா? நான் என்னுடைய பலத்தில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய விருப்பத்தில் நான் அந்த இடத்துல போய் நிற்கல. என் தேவனாய கர்த்தர் அவர் என்னை முன்குறித்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து எனக்கு வேறு ஒரு இடத்தை அவர் கொடுக்க கொடுமானால் இதை காட்டிலும் மேலான இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். என் விசுவாசம் அதுதான். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நைட்டு 11 மணி ஆனாலும் அதை கூப்பிட்டு கேட்பாங்க. நைட்டு 11 மணின்னா ஆமாம் 11 மணி, 12 மணி, 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவேன். 1ஆம் தேதி வேலைக்கு போனால் 2ஆம் தேதி வீட்டுக்கு வருவேன். அதாங்கண்ணே, காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடும். அப்படி தான் இருப்பேன். ஆனால் காலையில் எப்படி என்ட்ரானோ அதே மாதிரி கிளம்பும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன். அதை தான் சொல்லுவாங்க, இத்தனை மணி ஆச்சு இன்னும் அந்த பவுடர் கலைஞ்சிருக்கா, அவன் எப்படி இருக்கிறான், எப்படி இவனால் இருக்க முடியுது? காரணம் ஏன்? இன்வால்மெண்ட்டு. என்னுடைய சுயத்தில் நான் அந்த இடத்துக்கு போல அதை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார். அவ்வளோ ஒரு முக்கியமானவங்க பக்கத்துல எல்லாம் நான் போகும்போது எப்படி போகணும்? நீட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டம் தெரியாது, கஷ்டத்துக்கு நினைக்க மாட்டேன். கஷ்டம்தான், ஃபேமிலி பார்க்க முடியாது, என்ன ஒரு சின்ன காரியம் கூட பார்க்க முடியாது என்னால். அப்படிலாம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கொடுத்தாரு, கொடுத்த இடத்துல கவனமாக இருந்துருவோம். எவ்வளவு இடர்கள் வந்தது, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை வந்தது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கேட்டோம். அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல. அப்போ நம்முடைய ஆலோசனையில் டக்குன்னு தவறி விழுந்துறது ஈஸி, ஆனால் திரும்ப எழுந்திக்கிறது கஷ்டம். ஒரு நேரம் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி இருப்பார். ஆனால் அதை கரெக்டாக என்ன செய்யணும், நம்ம பிடிச்சிக்கணும். ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அந்த விசுவாசத்தில் நம்ம நிற்க பழகிக்கொள்வோமானால் தேவன் மேலோங்கி நம்மளை நிற்க பண்ணுவார். அநேக இடத்துல தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்களே ஆச்சரியப்படும்.